ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் ஐடி சேனல். 9ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2024ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான கணக்குகளை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 9ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் காலாண்டு தேர்வுக்கான பாடப்பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணமொழி, மெய்யெண்கள், இயற்கணிதம் மற்றும் வடிவியல். கணமொழி பாடத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 மதிப்பெண் கணக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு கணக்குகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு 1.2, 1.3, 1.7, 1.9, 1.15, 1.17, 1.19, 1.27, 1.30 அண்டு 1.31. பயிற்சி கணக்கில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பயிற்சி 1.1ல் பார்த்தீங்கன்னா 2வது கணக்கு, 4வது கணக்கு, 5வது கணக்கு, 6வது கணக்கு. பயிற்சி 1.2ல் பார்த்தீங்கன்னா 1வது கணக்கு, 3வது கணக்கு, 5வது கணக்கு, 7வது கணக்கு, 8வது கணக்கு. பயிற்சி 1.3ல் பார்த்தீங்கன்னா 1வது கணக்கு, 2வது கணக்கு, 5வது கணக்கு. பயிற்சி 1.4ல் பார்த்தீங்கன்னா 1வது கணக்கு, 3வது கணக்கு, 4வது கணக்கு, 5வது கணக்கு. பயிற்சி 1.6ல் பார்த்தீங்கன்னா 1வது கணக்கு, 2வது கணக்கு, 4வது கணக்கு, 5வது கணக்கு, 8வது கணக்கு. 5 மதிப்பெண் கணக்குகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு கணக்குகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு 1.21, 1.22, 1.23, 1.24, 1.25, 1.26, 1.32, 1.34. 5 மதிப்பெண் கணக்கில் பயிற்சி கணக்குகள் என்னென்ன முக்கியமான கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி 1.3ல் 3வது கணக்கு, 4வது கணக்கு. பயிற்சி 1.5ல் 3வது கணக்கு, 4வது கணக்கு, 5வது கணக்கு, 7வது கணக்கு, 9வது கணக்கு, 11வது கணக்கு. பயிற்சி 1.6ல் 3வது கணக்கு, 9வது கணக்கு, 10வது கணக்கு. மெய்யெண்கள் பாடத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 மதிப்பெண் கணக்குகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு கணக்குகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு 2.1, 2.4, 2.6, 2.7, 2.12, 2.17, 2.20, 2.25, 2.26, 2.28, 2.29. பயிற்சி கணக்கில் பொறுத்த வரைக்கும் பயிற்சி 2.1ல் பார்த்தீங்கன்னா 2வது கணக்கு, 3வது கணக்கு. பயிற்சி 2.2ல் பார்த்தீங்கன்னா 1வது கணக்கு, 2வது கணக்கு, 5வது கணக்கு. பயிற்சி 2.3ல் பார்த்தீங்கன்னா 3வது கணக்கு. பயிற்சி 2.6ல் 4வது கணக்கு. பயிற்சி 2.8ல் 1வது கணக்கு, 2வது கணக்கு, 4வது கணக்கு. 5 மதிப்பெண் கணக்குகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு கணக்குகளில் எதெல்லாம் முக்கியமான கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு 2.5, 2.14, 2.15, 2.23, 2.27, 2.31. 5 மதிப்பெண் கணக்குகளில் பயிற்சி கணக்குகள் என்னென்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி 2.2ல் 4வது கணக்கு, பயிற்சி 2.4ல் 1வது கணக்கு, பயிற்சி 2.6ல் 1வது கணக்கு, பயிற்சி 2.7ல் 2வது கணக்கு, 3வது கணக்கு, 4வது கணக்கு. பயிற்சி 2.8ல் 3வது கணக்கு, 5வது கணக்கு. இயற்கணிதம் பாடத்தில் முக்கியமான 2 மதிப்பெண் கணக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு கணக்குகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு 3.1, 3.4, 3.5, 3.6, 3.7, 3.9, 3.10, 3.13, 3.18, 3.21, 3.23, 3.25, 3.27, 3.29, 3.33, 3.41, 3.48, 3.50. பயிற்சி கணக்குகளில் என்னென்ன முக்கியமான 2 மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி 3.1ல் 2வது கணக்கு, 3வது கணக்கு, 5வது கணக்கு, 6வது கணக்கு, 7வது கணக்கு, 9வது கணக்கு, 10வது கணக்கு. பயிற்சி 3.2ல் 2வது கணக்கு, 3வது கணக்கு, 4வது கணக்கு, 5வது கணக்கு. பயிற்சி 3.3ல் 2வது கணக்கு, 3வது கணக்கு, 8வது கணக்கு. பயிற்சி 3.4ல் 1வது கணக்கு, 4வது கணக்கு, 5வது கணக்கு, 6வது கணக்கு. பயிற்சி 3.7ல் 2வது கணக்கு, 3வது கணக்கு. பயிற்சி 3.9ல் 1வது கணக்கு, 2வது கணக்கு. பயிற்சி 3.11ல் 1வது கணக்கு, 2வது கணக்கு.
இயற்கணிதம் பாடத்தில் முக்கியமான 5 மதிப்பெண் கணக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு 3.11, 3.12, 3.15, 3.20, 3.26, 3.31, 3.34, 3.36, 3.37, 3.40, 3.49, 3.52, 3.53. பயிற்சி கணக்குகளில் என்னென்ன முக்கியமான 5 மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி 3.3ல் 5வது கணக்கு, 6வது கணக்கு, 9வது கணக்கு, 11வது கணக்கு. பயிற்சி 3.4ல் 9வது கணக்கு, 10வது கணக்கு, 11வது கணக்கு. பயிற்சி 3.7ல் 1வது கணக்கு, 5வது கணக்கு, 6வது கணக்கு, 7வது கணக்கு. பயிற்சி 3.8ல் 1வது கணக்கு. பயிற்சி 3.14ல் 1வது கணக்கு, 2வது கணக்கு, 5வது கணக்கு. வரைபடத்தில் என்னென்ன முக்கியமான வரைபட கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு 3.42, 3.44, 3.45, 3.46. பயிற்சி கணக்குகளில் என்னென்ன முக்கியமான வரைபட கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி 3.10 முழுவதும் முக்கியமான கணக்குகள் தான். நீங்கள் எல்லா கணக்கையும் நீங்கள் போட்டு பாருங்கள். வடிவியல் பாடத்தில் முக்கியமான 2 மதிப்பெண் கணக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு 4.1, 4.3, 4.7, 4.9, 4.10. பயிற்சி கணக்குகளில் என்னென்ன முக்கியமான 2 மதிப்பெண் கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி 4.1ல் 2வது கணக்கு. வடிவியல் பாடத்தில் 5 மதிப்பெண் கணக்குகள் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி கணக்குகளில் பயிற்சி 4.1ல் 3வது கணக்கு, 4வது கணக்கு, 5வது கணக்கு. காலாண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த சம்ஸை மட்டும் நீங்கள் திரும்ப போட்டு பார்த்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.